ஜெயகன் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இல்லை, டேரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் இருக்கும், என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் அண்ட் 56th course of October 2024 அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃப் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ட் கேட்டகரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். வார்ட் கேட்டகரினா அவங்களுடைய ஃபாதர் அப்படி இல்லைன்னா சன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ட் பர்சனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கீழே தான் வருவீங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை நீங்கள் இந்தியாவை இருந்தீங்க அப்படின்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இருந்தீங்க அப்படின்னா போதுமானது தான். அண்ட் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 19 வயசுல இருந்து 25 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூலை 1999 இருந்து 1 ஜூலை 2005 வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக இதுக்கு என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா. அண்ட் இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓவராலாக உங்களுக்கு 50% மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஓகேங்களா. இது ஓவராலாக. அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50% மார்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதாவது கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்வீசிங் ஆஃப் என்சிசி ஷுட் ஹவ் சர்வ்ட் ஆஃப் மினிமம் 2 to 3 years சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் சீனியர் டிவிஷன் ஆஃப் விங் ஆஃப் என்சிசியில். ஓகேங்களா. இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க. அண்ட் என்சிசி சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். பி கிரேட் அதாவது என்சிசி சி சர்டிஃபிகேட்ல பி கிரேடாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. For the qualified graduation complete degree courses 1 October 2024க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2024க்குள்ளே வாங்கியிருக்கணும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2024க்கு முன்னாடி வந்து முடிச்சு கிட்ட சர்டிஃபிகேட் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல், அதாவது இதுக்கு மேலே வாங்குறவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் வாட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் அப்படி இல்லைன்னா பிரதர் இந்த மாதிரி வாட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். என்சிசி சர்டிஃபிகேட் நாட் ரிக்வயர்ட் ஃபார் த வாட்ஸ் ஆஃப் பேட்டில் கேஷுவலிட்டி. அதாவது உங்களுடைய டாட்டர், அதாவது உங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் இந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டைட் ஆஃப் wound of injuries and the wounded of injured of other self injured missing a permit of dead and cleared action. இந்த மாதிரி இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ் பர்சன் கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, பட் டிகிரி குவாலிஃபிகேஷன் உண்டு. ஓகேங்களா. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி மெனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வேகன்சி இருக்குது. அதில் 45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில் வந்துடும். ஆனால் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் ஆஃப் பேட்டல், அதாவது வாட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா. என்சிசி உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி இருக்குது. இதில் 4 வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்துடும். 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டல், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. இவ்வளவுதான் வேகன்சி இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள தான். ஓகேங்களா. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. இது 14 இயர்ஸ் சர்வீஸ், ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா 14 இயர்ஸ் தான். சப்போஸ் நீங்க பெர்மனன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரேங்க்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டு முடிச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெப்டினண்டா தான் ஜாயின் பண்ணுவீங்க இன் கமிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ கேப்டனா அதுவும் ப்ரொமோஷன் வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் எது வரையும் போகலாம் அப்படின்னா இந்த கர்னல் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக முடியும் உங்களால். கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல் அது கர்னல் டிஎஸ் அண்ட் கர்னல் இது வரையும் நீங்கள் போக முடியும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கேப்டன் பதவி பிரமாணம் கிடைக்கும். அண்ட் மேஜரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அண்ட் 13 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போவீங்க. இதுக்கான சேலரியுமே இதில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் லெப்டினன்ட் நீங்க ஜாயின் பண்ணும்போது லெவல் 10 கீழே தான் ஜாயின் பண்ணுவீங்க. 56,100ல இருந்து 1,77,500 வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரியா இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் PDF நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத தெளிவா நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு சேலரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இது ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. அது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் இந்தியன் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டீடைல் எல்லாமே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி சொல்றேன். அண்ட் இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும், அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிடும். கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே தான் சொல்றாங்க. NCC சர்டிஃபிகேட் தான் முக்கியமா, அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடணும். டிகிரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024 முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேல வாங்கினீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ரொசீஜர் பத்தி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டு முடிச்சீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா SSB இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வர சொல்லுவாங்க. SSB இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத் உத்தரப்பிரதேசம் நடக்கும், அப்படி இல்லைன்னா போபால் மத்திய பிரதேசம் நடக்கும், அண்ட் பெங்களூர் கர்நாடகா, அதுக்கப்புறம் ஜலாந்தர் பஞ்சாப், இந்த இடத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா SSB கால் லெட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. SMS மூலியோ இல்ல வந்து மெயில் மூலியமா சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க.